அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ஆனா தெருநாய்களை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின் போது நாங்களும் அரசியல் பேசலாமே அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இவனுங்க இப்போ தெருநாய்களை வச்சு இந்த பண்ற அந்த கேவலமான ஒரு அசிங்கமான அரசியல் எந்த அளவுக்கு ஒரு அழுக்கானது அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. கடந்த 5 வருஷத்துல இவனுங்க முறையா எந்த ஒரு இதுவுமே செய்யல அப்படின்னு கோர்ட்ல நடந்த கேஸ்ல கூட சொன்னாங்க. இவனுங்க எல்லாருமே முறையா அந்த ஏபிசி அப்படிங்கறத அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த இதை வந்து தெருநாய்களுக்கு ஃபாலோ பண்ணி இருந்தானுங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இல்ல சொல்ல கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கறவனுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் வேலை பார்த்து இருந்தானுங்க அப்படின்னா இன்னைக்கு தெருநாய்கள் இவ்வளவு பெருசா வந்திருக்காது. கொடுக்குற பணத்தை ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து தெருநாய்களை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு அடக்குமுறை அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். தெருநாய்கள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்ற நாய்கள் தான். அவன் நம்மகிட்ட ஓட்டு கேட்க முடியாது இல்லையா, அவன் வந்து மனுவும் எழுதி தர முடியாது, அவன் வந்து போராட்டமும் நடத்த முடியாது, எங்களை நீங்க கொல்லாதீங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வலி இருக்கு, பசி இருக்கு, பயமும் இருக்கு. அந்த உயிர் வாழ இந்த பூமியில மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியான உரிமையும் அவனுக்கு இருக்கு. சில ஜென்மங்கள்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன், தெருநாய்கள் வந்து அதிகமா இருக்கு அழிச்சிடணும் அப்படின்னு. நான் ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அதுக்கு ஓட்டு இல்ல, அதுக்கு அதுக்கு அதாவது ஓட்டு உரிமம் இல்ல அப்படின்றதுக்காகத்தானே அது இந்த பூமியில உயிர் வாழ தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுவே அந்த தெருநாய்க்கு ஓட்டு போடுறதுக்கான அந்த ஒரு உரிமம் இருந்தா இன்னைக்கு எவனாவது ஒருத்த தைரியமா அந்த தெருநாய் ஒழிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த நாடே வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வருமா நீங்க நினைச்சு பாருங்க. சிம்பிள். நம்ம நாடு என்ன மாதிரியான ஒரு பண்பாட்டை கொண்ட நாடு தெரியுமா? பசு, ஜானை, குரங்கு, கரடி, முயல் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களையும் மரியாதையா நடத்தின ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு நாடுங்க நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இருக்கிறவன் தான் இன்னைக்கு தெருநாயை ஒரு சுமையா நினைக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் எப்படியான ஒரு ஒரு மிருகமா மாறி இருக்கான் அப்படிங்கிறது இதுல காமிக்கு. தெருநாய்கள் தெருக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமா அப்படின்னு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, மனிதர்கள் கைவிட்டதான் முதல் காரணம். முதல்ல இவனை போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. அதனாலதான் தெருநாய்கள் நிறைய வளர்த்துட்டு வெளியிலையும் வந்துச்சு. நோயுடனும் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு தீர்வு அதை கொள்றதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை வந்து காப்பாற்றுறது எல்லாம் எடுத்து வீட்டுல வளர்க்கறது அப்படிங்கிறதான், அதுக்கு மருந்து கொடுத்து வளர்க்கறது அப்படிங்கிறதா அதுக்கு சரியான இது. இதுக்கு எல்லாமே தெருநாய்களை காப்பாற்றணும். இதுக்கு தெருநாய்கள் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலதான் இவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிறது. சிம்பிள். தெருநாய் ஓட்டு கேட்க முடியாது, தெருநாய்கள் ஓட்டு போடவும் முடியாது. ஆனா தெருநாயை பாதுகாக்கிறவனும் தெருநாயை வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற விலங்கு நரஆர்வலர்கள் எல்லாருக்குமே ஓட்டு உரிமம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிங்க் இருக்கு கீழே, அந்த நோ டாக்ஸ் நோ ஓட் அப்படின்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உள்ள போய் உங்க ஓட்டை பதிவு பண்ணுங்க. நாய்கள் இல்லை அப்படின்றா நமக்கு ஓட்டும் கிடையாது அப்படிங்கிறது. இதுல நம்ம எந்த அளவுக்கான நாய்களோட விரும்பிகள் வந்து இருக்காங்க. நாய்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் வந்துச்சுன்னா தெருநாய்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் நான் முழுமையா நம்புறேன் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நாய் இல்லையா நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா விலங்கினர்கள் ஆர்வலர்கள் எல்லாரும் இதுல ஒண்ணு கூடணும். அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம எங்க தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் இருக்கு, உங்க லிங்க் தரேன், உள்ள போங்க, உங்களோட எதிர்ப்பை உள்ள தெரிவிங்க. நம்ம எவ்வளவு பேர் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தெருநாய்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க.